உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு சக்தி. அத மாதிரி சக்தி யாருமே கிடையாது. அப்ப அந்த சக்தி தன்னுடைய வீட்டிற்கு நம்மை அழைத்திருக்கின்றான் என்றால் நம்மை முதலிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பிரியப்பட்டிருக்கின்றான் என்றால் எல்லாரும் நம்புறீங்களா? நம்மள அல்லாஹ் பிரியப்பட போய் தானே அவன் வீட்டுக்கு அல்லாஹ் நம்மளை கூப்பிடுறான். நம்மள அல்லாஹ் பிரியப்படலைன்னா நம்மளை கூப்பிடுவானா? கூப்பிட மாட்டான். சரி, அல்லாஹ் பிரியப்படாமலேயே உலகத்திலே எங்கேயும் செல்லலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு நாம் செல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. என் வீட்டுக்கே வர முடியாது. எனக்கு பிரியமில்லாத ஒருத்தன் என் வீட்டு கதவை உடைச்சு வந்தா கூட நான் என்ன செய்வேன்? கழுத்தை பிடிச்சி வெளியே தருவேன். அப்ப அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போக முடியுமா? அப்ப அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு நாம் செல்லுகின்றோம் என்றால் அல்லாஹ் பிரியப்படுகின்றான். பிரியப்பட்டு குறிப்பிட்ட உங்களை பார்த்து சொல்லி அல்லாஹ் மலக்குகளிடம் சொல்லுகின்றான், எனது அருமை அடியார்களை, இவ்வளவு பேரை நான் பிரியப்பட்டிருக்க மலக்குகளே, அவங்க எல்லாத்தையும் என்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறான். அல்லாஹ் நம்ம மேல அன்பு வச்சிருக்கான். நம்முடைய மதிப்பு எங்கேயோ போய்விட்டது. நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்திலேயும் மலக்குகளிடத்திலேயும் எங்கேயோ இருக்கின்றது. காரணம், நாம் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய விருந்தாளிகள் அல்ல நாம். நம்முடைய பிரதம மந்திரியினுடைய விருந்தாளிகள் அல்ல நாம். இந்த உலகத்திலே ஐநா சபையினுடைய தலைவரின் விருந்தாளிகள் அல்ல. அவர்களுக்கெல்லாம் கோடி மடங்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அல்லாஹ்வை? அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்ல முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அவனுக்கு உதாரணம் எதுவுமே கிடையாதுங்க. இதை விட அல்லாஹ் சிறந்தவன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வை மலை நம்ம மடுவுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யாரையுமே சொல்ல முடியாது. அப்ப அவனுக்கு உதாரணமே சொல்ல முடியாத அளவிற்கு உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் சொல்லுகின்றான், அகமது கபீரை கூட்டு வாருங்கள், முகமது அஸ்லமை கூட்டு வாருங்கள், பாத்திமாவை கூட்டு வாருங்கள், ஆயிஷாவை கூட்டு வாருங்கள் என்று உங்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் மலக்குகளிடம் சொல்லி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக செவ்வாய்க்கிழமை போறீங்க. ஒரு பெரிய பாக்கியம். நான் சொன்ன இந்த வார்த்தையை நீங்க வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய கண்ணியம், உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய தகுதி, உங்களுடைய மேன்மையை நீங்க என்ன செய்யுங்க? போய் வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. சரி, அல்லாஹ் நம்மளை விரும்புறாங்க, நம்மளை பிரியப்பட்டுட்டான், நம்ம மேல அன்பு வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், மாற்று கருத்து இல்லை. ஏன் அல்லாஹ் நம்ம மேல அன்பு வைக்கிறான்? காரணம் இருக்கணும்ல. சும்மா அன்பு வச்சிட முடியுமா? அதான் அல்லாஹ் அன்பு வைப்பான். அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவர்களும் அல்லாஹ்வை சாதாரணமாக பிரியப்பட முடியாது. அல்லாஹ் மேல அன்பு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஒரு மனிதன் சாதாரணமாக அல்லாஹ்வை அன்பு வைத்து விட முடியாது. அல்லாஹ் ஒரு மனிதனின் மீது அன்பு வைக்க வேண்டும் என்றாலும் அது சாதாரணமான நிகழ்வு கிடையாது. அல்லாஹ் நம்மை நேசிக்கட்டும், நாம் அல்லாஹ்வை நேசிக்கட்டும், அவை இரண்டும் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்கும். அல்லாஹ் நாடணுங்க. அல்லாஹ் நாடலன்னா என்ன செய்ய முடியாது? அல்லாஹ் நம்ம அன்பு வைக்க முடியாது. அல்லாஹ் நாடவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை அன்பு வைக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, காபீர்களை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் அந்த சிலைகளை, அந்த சிலருக்கு இல்லையா, அதை எப்படி அன்பு வைக்கின்றார்கள் என்றால் கடுமையாக அன்பு வைக்கின்றார்கள். ஆனால் இறை நம்பிக்கையாளர்கள் அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், இதை விட கடுமையாக அல்லாஹ்வை அன்பு வைக்கின்றார்கள். அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கக்கூடியவங்க ரொம்ப அன்பா இருக்காங்க. அது மேல, ஆடு மேல, மாடு மேல, நாய் மேல, கல்லு மேல, சூரியன் மேல, சந்திரன் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்க. ஆனால் இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் அல்லாஹ்வின் மீது அவர்களை விட அன்பு உள்ளவர்கள் சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த அன்பு எங்க பெறப்படும், எங்க வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, ஏன் அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டான் என்றால் நாம எல்லாருமே அல்லாஹ்வுக்கு பிரியமான செயல் எதையோ செஞ்சிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அல்லாஹ்விற்கு பிரியமான செயலை செய்திருக்கின்றோம். என்ன அல்லாஹ்வுக்கு பிரியமா செஞ்சிருக்கோம்? கரெக்டா ஜமாத்தை பேணி தொழுதிருப்போம், கலா இல்லாம தொழுதிருப்போம், அல்லது அதிகமா தஸ்பீஹ் பண்ணியிருப்போம், அல்லது குர்ஆனை சரியாக ஓதி இருப்போம், டெய்லி ஓதி இருப்போம் கரெக்டா. அப்படி இல்லை என்றால் உறவுகளை சேர்ந்து வாழ்ந்திருப்போம். நம்ம அண்ணனோ தம்பியோ நம்மள்ட்ட கோச்சிட்டு போயிருப்பாரு. நம்ம கௌரவம் எல்லாத்தையும் மண்ணில் தோண்டி புதைச்சிட்டு, ஏன் தம்பி, ஏன் அண்ணன், அவற்றை நான் இப்படிதான் இருக்கணும், அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றான் என்று சொல்லி உறவுகளை சேர்ந்து இருப்போம்.
நம்மை மதிக்காதவர்களை மதித்து இருப்போம். யாராவது கஷ்டமான நேரத்துல என் பொண்ணுக்கு திருமணம் முடிச்சே ஆகணும், அவளுக்கு வயசாயிருச்சு, இவ்வளவு பணம் தேவைப்படுது, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு இருப்பாங்க. போய் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? உதவி செஞ்சிருப்போம். அவங்க சந்தோஷப்பட்டு நமக்கு துவா செஞ்சிருப்பாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்து விட்டோம், அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டு விட்டான். சும்மா அல்லாஹ் பிரியப்பட மாட்டான். அல்லாஹ் சும்மா என்ன செய்ய மாட்டான்? நம்மை பிரியப்பட மாட்டான். அல்லாஹ்விற்கு உவப்பான செயலை நாம் செய்திருக்கின்றோம். இதுதான் ரொம்ப முக்கியமா புரியுது. முதல்ல அல்லாஹ்வுக்கு உவப்பான செயலை நம்ம செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பிரியப்பட்டிருக்கான். எனவே நாம் அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு செல்லுகின்றோம். சகோதரிகளே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம்? போறோம். அல்லாஹ் நம்மளை பிரியப்பட்டிருக்கான். இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அல்லாஹ்வுடைய வீடு என்று சொல்லும் பொழுது அதற்கு தஃப்சீர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடம் பத்தாது. அல்லாஹ்வுடைய வீடுனா சாதாரணமானதா? அதனுடைய சிறப்பை சொல்வதற்கு நம்முடைய சகோதரர் அல் அஹமதுடைய நிறுவனர் ஏஜாஸ் சொன்னார். அவரை நான் ஒரு தடவை பார்த்தேன். அதை சாதாரணமா சொல்லிட முடியுமா? மிகப்பெரிய பாடம் அது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அதை சொன்னாலே நம்ம என்ன செய்யணும்? குறைவா சொன்னதாகத்தான் அர்த்தம். அல்லாஹ்வுடைய வீடு என்பது, மக்கா என்பது, காபா என்பது கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு சிறப்பிற்குரியது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாசி லல்லதி பிபக்கத முபாரகா வ ஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் வ மகாமு இப்ராஹீம் வ மன் தഖலஹு கான ஆமினா வ லில்லாஹி அலன் நாஸ் ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா வ மன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். இவ்வளவு பெருசா அல்லாஹ் சொல்றான். முதல்ல என்ன சொல்றான் அல்லாஹ்? அந்த வீட்டை பற்றி என்ன கூறுகின்றான்? எந்த வீட்டிற்கு உங்களை அழைத்திருக்கின்றான்? தன்னுடைய வீட்டிற்கு அழைத்திருக்கின்றான். யார் அழைத்திருக்கின்றான்? அல்லாஹ் அழைத்திருக்கின்றான். நாம் யார்? அல்லாஹ் யார்? அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உதாரணமே சொல்ல முடியாது. நாம் சாதாரண இந்திரிய துறையிலிருந்து உருவானவர்கள். மரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றோம் வயிற்றிலே. மரணமாகி 2 நாட்கள் நம்மை வைக்க முடியாது. நம்முடைய ஜனாசா நாறிவிடும். பெரியாளா? ஆரம்பத்திலே இந்திரிய துளி. உலகத்திலேயே ரொம்ப சீப்பா கிடைக்கிற மண்ணை வச்சு அல்லாஹ் படைச்சிருக்கான். வாழக்கூடிய காலங்கள் எல்லாம் வயிற்றிலே அசிங்கத்தை சுமந்து கொண்டிருக்கின்றோம். செத்து போனால் ஏதாவது மிஞ்சுமா? ஒன்றுமே இல்லாத ஒரு மனிதன் நாம். ரொம்ப தாழ்ந்த ஆட்கள், ரொம்ப 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 உயர்ந்தவன் என்ன செஞ்சிருக்கான்? நம்மளை கூப்பிட்டுருக்கான், ஏன் வீட்டுக்கு வா நீ. அந்த வீடு எப்படிப்பட்டது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸ், ஜனங்களுக்காக அவர்கள் வணங்குவதற்காக வைக்கப்பட்ட முதல் வீடு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். முதல் வீடு அவ்வல பைத், முதல் வீடு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்ம எல்லாருமே பெருமையா பேசுவோம், அப்படிதானே? எங்க முதல் வீடுங்க இது. நம்ம விற்க மாட்டோம். பூர்வீக வீட்டை யாராவது விற்போமா? விற்க மாட்டோம். அண்ணன் தம்பிக்குள்ள அந்த முதல் வீட்டுக்கு தான் சண்டை வரும். அதை என்ன செய்வோம்? இடிக்க மாட்டோம், மாற்ற மாட்டோம். அதை பார்த்து சொல்லுவோம், இந்த காம்பவுண்ட்ல உட்கார்ந்தா நான் சின்ன பிள்ளைல விளையாடுவோம் அப்படிமோ. இங்க இருந்தா என் நண்பரோட நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிமோ. எங்க அப்பா வந்து அடிக்கும் போது இந்த இடத்துல தான் நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? நம்முடைய சொந்த ஊருக்கு போகும் பொழுது நாம் என்ன செய்வோம்? ஒவ்வொரு நேரத்திலேயும் அதை மென்ஷன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம். போன வருஷம் தான் பேசியிருப்போம், அடுத்த வருஷம் போனாலும் பேசுவோம். அதுக்கு முந்தின வருஷம் பேசுறது போன வருஷம் பேசுவோம். ஏன்? முதல் வீடு, பூர்வீக வீடு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது இதை பார்த்து சொல்லுகின்றான். இந்த காபாவை பார்த்து, இந்த ஹரமை பார்த்து சொல்லுகின்றான், இன்ன அவ்வல பைத்தி உதிய லின்னாஸ், ஜனங்களுக்காக வைக்கப்பட்ட வீடுகளிலேயே முதல் வீடு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். முதல் வீடுப்பா. இதுக்கு முன்னாடி எந்த வீடும் கிடையாது. இதுக்கு முன்னாடி எந்த வீடும் கிடையாது. ஏன் இந்த வீட்டை நான் கட்டுறேன்? அவ்வளவு பைத்தின் உதிய லின்னாஸ், ஜனங்களுக்காக வைக்கப்பட்டது. ஏன் ஜனங்களுக்காக வைத்தேன்? ஜனங்கள் வணங்குவதற்காக வைத்தேன். ஜனங்கள் நம்ம போய் காபால போய் அல்லாஹ் வணங்குறோம். உலகத்துல எங்கேயாவது போய் இப்படி நம்ம வணங்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்திலே எந்த வீட்டையாவது பள்ளிவாசல் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து ஒரு துபாயுடைய மன்னரே கட்டியிருந்தா கூட அந்த பள்ளிவாசல் போய் யாராவது சுத்த முடியுமா? உலகத்திலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கல்லை முத்தமிட முடியுமா?
உலகத்திலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தூணை தடவ முடியுமா? உலகத்திலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வாசலை கட்டி தழுவ முடியுமா? உலகத்திலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கால்தடத்தை பார்த்து ரசிக்க முடியுமா? வணக்கம் என்றால் உலகத்திலே எந்த பள்ளியிலேயும் எங்கேயும் செய்ய முடியாத வணக்கத்தை அல்லாஹ் இங்கே வந்து செய்ய என்று சொல்லுகின்றார். நம்ம ஒரு பரசுவாக்கம் பள்ளிவாசல போய் நான் 7 தவாஃப் செய்ய போறேன்னு சுத்தினா என்ன செய்வார்? மோதியார் கல்ல கொண்டு அடிப்பார். போட அங்க வந்து என்னடா சுத்துறீ, காபாக்கு போம்பார். உலகத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்கேயுமே நம்மளால சுத்த முடியாது. ஹஜ்ருல் அஸ்வதை தவிர எதையும் முத்தமிட முடியாது. ருக்னே யமானியை தவிர எதையும் தடவ முடியாது. மக்காமே இப்ராஹிமை தவிர எதையும் பார்க்க முடியாது. முல்தசிமை பார்த்து பெருமானார் சொல்லுகின்றார்கள், ஒரு குழந்தை ஒரு தாய் எப்படி கட்டி தழுவாளோ அதை போன்று தழுவுங்கள் என்று சொல்லுகின்றார். உலகத்திலே எங்கேயுமே நீங்கள் இந்த ஆடையை உடுக்க முடியாது. யாராம் என்ற ஆடை உடுக்க முடியுமா? ஏதாவது ஒரு கல்யாணம் உயர்ந்த ஆடை தானுங்க, ஒயிட் நீங்க உடுக்கிறீங்களா? உயர்ந்த ஆடை தான். ஏதாவது ஒரு திருமணத்திலே அந்த ஆடையை உடுத்து விட்டு நீங்கள் போய் அமர முடியுமா? எங்கே மொட்டை அடிப்பீர்கள்? மொட்டை எங்கேயாவது அடிப்பதற்கு ஜாயிஸ் இருக்கின்றதா? கிடையாது. மொட்டையை நீங்க உம்ராக்கு அப்புறம் ஹஜ்ஜுக்கு அப்புறம் வேற எங்கேயாவது போய் அடிச்சிட்டு அதை இபாதத் என்று சொன்னீர்கள் என்றால் அது ஹராம், பித்அத். செய்யக்கூடாது. அப்ப அமல்கள் என்பது எல்லாமே அதை சுற்றியது. அந்த அமலைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், லின்னாஸ் 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 இந்த அவ்வள பைத்தி ஊதிய லின்னாசி லல்லதி பிபக்கத முபாரகா. அமல்கள் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு காலத்துல நல்லா கேட்டுக்கிடுங்க. நேரம் ஆயிடுச்சு, உஸ்தாத் வந்துட்டாங்க. எப்படி இருந்தது என்றால், நம்ம எஹராம் கட்டுறோம் அப்படிதானே? நம்ம எஹராம் கட்டுறோமா? அதே மாதிரி கருப்பு எஹராம் கட்டுறாங்களா? அவங்க யாரு பேரை சொல்ல வேண்டாம். நம்ம தல்பியா ஓதுறோமா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அவங்க ஓதுறாங்களா தல்பியா? என்ன ஓதுறாங்க? புத்த மதத்தில் உள்ளவர்கள் புத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்வார். நாம் இஹ்ராம் கட்டுவதை போன்று அவர்களும் கட்டுகின்றார்கள். நாம் மொட்டையடிப்பதை போன்று அவர்களும் மொட்டையடிக்கின்றார்கள். நாம் தல்பியா சொல்வதை போன்று அவர்களும் சொல்லுகின்றார்கள் என்றால் இது எல்லாம் எப்படி ஆரம்பத்திலே அல்லாஹ் வகுத்து கொடுத்த அந்த அமல்கள் மாறிவிட்டதோ அது மாதிரி மாத்திட்டாங்க எல்லாத்தையும். அப்ப இங்கிருந்து புரியக்கூடிய விஷயம், ஒரு இடத்துல தான் மொட்டை அடிக்க முடியும். நீங்க மதீனாக்கு போனா கூட அங்க போய் சுத்தரான நன்மை கிடைக்காதுங்க. மிக உயர்ந்த ஹரம். பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை ஹரமாக ஆக்கினார்கள், நான் மதீனாவை ஹரமாக்கி இருக்கின்றேன்னு சொன்னாங்க. அங்க போய் கூட நீங்க சுத்த முடியாது, அங்க போய் மொட்டடிக்க முடியாது. அப்போ இன்ன அவ்வள பைத்தி ஜனங்களுக்காக வைக்கப்பட்ட வீடு என்றால் முதல் வீடு ஒரு பக்கம், இரண்டாவது வணக்கத்திற்காக வைக்கப்பட்ட வீடு. லல்லதி பிபக்கத முபாரகா, லல்லதி பிபக்கத முபாரகா, பரக்கத்து பொருந்திய மக்கா. எப்படிப்பட்ட பரக்கத்துங்க? அங்க போய் பாருங்க, அங்க உள்ள பரக்கத்து உங்களுக்கு தெரியும். அங்கு உள்ள பரக்கத்தை நம்மளால கண்ணால சொல்லவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றது. நம்ம ஒரு மாநாடு நடத்துறாங்க, என்ன பண்ணுவோம்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசிடுவோம், 11 மாசத்துக்கு முன்னாடி கலெக்ஷன் பண்ணுவோம், 10 மாசத்துக்கு முன்னாடி இடத்த பார்ப்போம், விளம்பரம், அது இது, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு மாநாட்டை நடத்திட்டு நம்ம பெருமடிப்போம். ஒரு வருஷத்துக்கு நாங்க சூப்பர் மாநாடு நடத்திட்டு தெரியுமா, அவங்கள விட நாங்க தான் கூட்டத்தை கூட்டணும். அவங்க பேசுவோம், பேச மாட்டோமா? ஒரே ஒரு மாநாடு, அதுவும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு மாநாடு. அது காலையில இருந்து சாயந்தரம் மாநாடு நடத்திய பிறகு அந்த இடம் இடமாவே இருக்காது. ஆனால் சவுதி அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் 5 மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. கூட்டம் வந்து கொண்டே இருக்கின்றது, அதை சமாளித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். யார் இதை செய்கின்றார்கள்? செய்யக்கூடியவர்கள் யார்? கொஞ்சம் யோசிக்க, அங்க போய் பாருங்க. நீங்க அந்த மாநாட்டிலே தமிழர்கள் மாநாடு கிடையாது, ஆந்திராவை சேர்ந்தவர்களுடைய மாநாடு கிடையாது, இந்திய மாநாடு கிடையாது, முஸ்லிம்கள் மாநாடு கிடையாது. உலகளாவிய மாநாட்டை நடத்துகின்றார்கள், நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள், போய்கொண்டே இருக்கிறார்கள். மலேசியா, இந்தோனேசியா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், தாஜிகிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், யூரோப் கண்ட்ரீஸ், எவ்வளவு மக்கள் அங்க வர்றாங்க போறாங்க. அப்ப இது என்ன பரக்கத்? இவர்களுக்கு உணவு பரக்கத், குடிநீர் பரக்கத், குளிப்பதற்கு
பறக்கத், குடிப்பதற்கு பறக்கத், தோட்டுவதற்கு பறக்கத், துவைப்பதற்கு பறக்கத். எந்த வகையான உணவு, எத்தனை வகையான பழங்கள், அளவே இல்லாத அளவிற்கு மாஷா அல்லாஹ் வந்து குமிகின்றது. இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், லல்லதி பி பக்கத முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய இடம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அடுத்து நமக்கா எப்படிப்பட்டது, ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், தெளிவான அத்தாட்சி இங்கே இருக்கின்றது. எப்படிப்பட்ட ஆயத்து என்றால், உலகம் இந்த ஆயத்தோட மோதவே முடியாது. ஒரே ஒரு ஆயத்தை சொல்றேன், ஒரே ஒரு அத்தாட்சியை சொல்லுகின்றேன். ஜம்சம் கிணற்றை மட்டும் பாருங்கள். ஒரே ஒரு பாதம் அடித்த அடி, அடிச்சது யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். விட்டுட்டு போனது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஓடியது யாரு? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம். கிடைத்த இபாதத்திற்கு அவரிடம் இருந்த அந்த ஒரு முழுமையான ஒரு கட்டுப்பாடுக்கு குழந்தை அடிக்கின்றது, பாதத்தை கொண்டு அடிக்கின்றது. பெரிய மனுஷன் கேட்டா கூட அவனுக்கு கொடுக்க மாட்டான், சின்ன புள்ள அடிக்குது. அடிச்ச அடியில் அல்லாஹ் ஒரு தண்ணியை கொண்டு வந்தான். 5000 ஆண்டுகளுக்கு மேலாக உலகத்திற்கு நான் ஒரு அத்தாட்சி என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. யூதர்கள்ட்ட இந்த கதை உண்டு, நம்மிடம் இந்த வரலாறு உண்டு. யூதர்களும் சொல்லுகின்றார்கள், ஜெருசலத்திலே ஒரு இடத்தை காட்டி இந்த கிணற்றிலே தான் அவர் இஸ்ஹாக்கும்பாங்க, நம்ம இஸ்மாயில் சொல்றோம்ல, அவர் இஸ்ஹாக்கும்பாங்க, இஸ்ஹாக் காலை வச்சு அடிச்சாரு. இதான் நீங்க சொல்லக்கூடிய ஜம்சம் கிணறு சொல்லுவாங்க. அந்த கிணத்துல எவனாவது போய் தண்ணி எடுத்து வரானா? இந்த கிணற்றை பாருங்கள், இங்கிருந்து ஜம்சம் தண்ணி வருகின்றது, வந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்திற்கு சவால் விடுகின்றது, நீ எந்த மருந்தை போட வேண்டாம். குளோரின் இருக்குது, விட்டமின் இருக்குது, மினரல் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு செடி கிடையாது, ஒரு பாசு கிடையாது. நீ என்னதான் உள்ள இருந்து எடுத்தாலும் வந்து கொண்டே இருக்கும். ஆயாஸ் பிரான்ஸ்ல இருந்து ஒரு கம்பெனி போச்சு, 70 கோடி லிட்டர் தண்ணியை வெளியில எடுத்து ஊத்துறாங்க. சவுதி கவர்மெண்டுடைய பர்மிஷனோட போனாங்க. ரொம்ப நாள் ஆகி போச்சு, இதை நம்ம என்ன செய்யணும், கிளீன் பண்ணியே ஆகணும்னாங்க. கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்துருச்சு. அவங்களுடைய நோக்கம் என்ன? ஜம்சம் கிணத்தை என்ன செய்யணும், தூற்று போக வைக்க வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கம். உள்ள போட்டு ராட்சச பைப்புகளை போட்டு வெளியில எடுக்கிறான், தண்ணி போய்கிட்டே இருக்கு. 70,000 லிட்டருக்கு மேல போயிடுச்சு. 70 கோடி லிட்டருக்கு போன பிறகு தண்ணியை எட்டி பார்க்கிறான், 3 அங்குலம் மேலே வந்து விட்டது தண்ணி. இதான் சவால், உலகத்திற்கே சவால். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, நேரம் குறைவாக இருக்கின்றது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க எங்க போறீங்க? மக்காவுக்கு போறீங்க. மக்கா எது? அல்லாஹுடைய வீடு. நீங்களாம் யாரு? அல்லாஹுடைய விருந்தாளிகள், அல்லாஹுடைய விருந்தாளிகள். எனவே போகக்கூடிய அந்த பாதையிலே நம்மிடம் சில கட்டுச்சாதங்கள் இருக்க வேண்டும். அதை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல, ரொம்ப குறைவாக இருக்கின்றது. மிக நீண்ட தூரத்திலே இருந்து வந்திருப்பீர்கள். அங்க போகும் பொழுது முதல்ல நம்மள்ட்ட பொறுமை இருக்கும். ஒன்னாச்சா குறிச்சு வச்சுக்கோங்க. 2வது இறையச்சம் இருக்க வேண்டும். 3வது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடிய மனநிலை நம்மிடம் இருக்க வேண்டும். 4வது அமீருக்கு கட்டுப்பட்டு என்ன செய்யணும், நம்முடைய 2 பேரும் நிச்சயம் உங்களுக்கு இன்சார்ஜா இன்ஷா அல்லாஹ் வருவாங்க. அமீருக்கு கட்டுப்பட்டு உங்கள் பிரயாணத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு கண்ணியமிக்க உறவுகளே, எங்களுக்காக இந்த ஏற்பாடு செய்யக்கூடிய எங்களுக்காக, எங்களுடைய நிறுவனம் அல் அஹமத் ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸிற்காக, மேலும் இதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அனைவர்களுக்காகவும் அதிகமாக துவா செய்ய வேண்டும். சகோதரர் சதாம் அவர்கள் வருவார்கள், சகோதரர் சுலைமான் அவர்கள் வருவார்கள், நம்முடைய உஸ்தாத் அடுத்து பேச இருக்கின்றார்கள். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் அதிகம் நீங்கள் உங்களுடைய துவாக்களிலே சேர்த்துக் கொள்ளுமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஒரு 5 நிமிஷம் பிரேக், சரியா? அப்படியே அங்கேயே உட்கார்ந்து.